அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயான கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸா நம்ம பார்த்துட்டு வரப்போறோம். ஸோ அப்படி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்னுடைய 10th லெசன்ல நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த போர்ஷன் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தமிழ்நாட்டினுடைய கட்சி முறை, ஸோ தமிழ்நாட்டில் பார்ட்டி சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மற்ற எல்லா மாநிலங்களையும் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சியுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலும் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா டிராவிடியன் பார்ட்டிஸ்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் வளர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாரு அப்படின்னா ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை பெரியார். ஸோ ஏன் அப்படின்னா திராவிடியன் ரைட்ஸ், திராவிடர்களுடைய உரிமைகள், சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி, கண்ணியம், இது எல்லாத்தினுடைய வலியுறுத்தல்களும் அண்ட் தென் நார்த் சவுத் கான்ஃபிளிக்ட், வடக்கு மற்றும் தெற்கு இது இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்பு, அண்ட் தென் வந்து ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் சொல்லக்கூடிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அண்ட் இந்த டாமினன்ஸ் ஆஃப் த பிராமின்ஸ், பிராமணர்களுடைய ஆதிக்கம், இது எல்லாம் தான் என்னாச்சு அப்படின்னா பெரியார் தலைமையில திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடிய திராவிட கொள்கைகள் வளர்வதற்கு காரணமாக அமைஞ்சது. அப்போ ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வரைக்கும் ஐஎன்சி ஃப்ரீடம் காலகட்டங்கள்ல ஐஎன்சியினுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னாலும் அதுக்கு பிறகு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் வளர்றதுக்கு மெயினான ரீசனாக பெரியாரும் பெரியாருடைய திராவிட கொள்கைகளும் முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ திராவிடியன் பீப்புளுடைய ரைட்ஸா இருக்கட்டும், டிக்னிட்டி, சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், நார்த் சவுத் கான்ஃபிளிக்ட், ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், பிராமணர்களுடைய ஆதிக்கம், இது எல்லாமே திராவிடியன் இயக்கம் அப்படிங்கிறது டெவலப் ஆகிறதுக்கு முக்கிய ரோல் அப்படிங்கறத பிளே பண்ணிருக்கும். சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1937ல ஆரம்பிச்சு டில் 1967 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்சியுடைய ரூல் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் நடந்தது. சோ மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ராஜாஜியில ஆரம்பிச்சு காமராஜர், பக்தவச்சலம், டி பிரகாசம், பி எஸ் குமாரசுவாமி ராஜா, ஓ பி ராமசாமி ரெட்டின்னு பல காங்கிரஸ் முதலமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க ஸ்டேட்டை ரூல் பண்ணாங்க. ஸோ 1967ல காங்கிரஸ் எலெக்ஷன்ல தோத்து டிராவிடியன் பார்ட்டியினுடைய ரூல், தட் இஸ் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் டில் 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்னு சொல்லக்கூடிய ரெண்டு டிராவிடியன் பார்ட்டிஸ், ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மாநிலத்தில் ரூல் பண்ணியிருக்காங்க. நியர்லி ஃபார் 52 இயர்ஸ், 52 ஆண்டுகளுக்கும் மேல பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளுடைய ஆட்சி அப்படிங்கிறதா மாநிலத்தில் இருந்திருக்கு. சோ இந்தியாவிலேயே நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1990ஸ்க்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில ரீஜனல் பார்ட்டிஸ், பிராந்திய கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனா அது எல்லாத்துக்குமே ரொம்ப முன்னோடியா இருந்தது யார் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1920ஸ்ல இருந்தே 1937 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய நீதி கட்சியுடைய ஆட்சி அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில இருந்தது. சோ அதுக்கு பிறகு 1967ல ஆரம்பிச்சு டில் நவ் இப்ப வரைக்கும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சிங்கிறது இருக்கு. சோ அதுக்கு திராவிடியன் பார்ட்டிஸ் கொண்டு வந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா இருக்கலாம், அண்ட் அவங்களுடைய பிரின்சிபல்ஸா இருக்கக்கூடிய திராவிட மக்களுடைய ரைட்ஸா இருக்கலாம், செல்ஃப் ரெஸ்பெக்டா இருக்கலாம், ஓகேங்களா, ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், ஆன்டி பிராமணிசம், பிராமணர்களுக்கு எதிரான கொள்கைகள், இது எல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா திராவிட இயக்கம் அப்படிங்கறத வந்துட்டு டெவலப் பண்ணதுக்கும் திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸை தமிழ்நாட்டுல வந்துட்டு மோர் தென் 52 இயர்ஸ்க்கு மேல ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, சோ இப்போ மக்களாட்சியில அரசியல் கட்சிகளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்தியா அப்படின்னாலே அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மக்களாட்சியுடைய நாடுன்னு சொல்றோம். தட் இஸ் பவர் லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், அதிகாரம் மக்களிடம் உள்ளது அப்படிங்கிறது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் த பவர் இஸ் லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன்டைரக்ட்லி, அதிகாரம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட மறைமுகமாக தான் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் ஆனா இந்தியா அப்படிங்கிறது ஒரு மக்களாட்சியுடைய நாடு. சோ மக்களாட்சியுடைய நாடுகள் எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது யாரு அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள். சோ அந்த அரசியல் கட்சிகள் தான் பாத்தீங்க அப்படின்னா விச் பிளேஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள். ஓகேங்களா, சோ அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு முக்கியமான இணைப்பு பாலமாக செயல்படுறது யார் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் தான். சோ எந்த ஒரு அரசியல் கட்சிகளா இருந்தாலும் சரி முக்கியமா 3 விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த அரசியல் கட்சிகளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, அந்த 3மே கண்டிப்பா 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னா லீடர். எந்த ஒரு அரசியல் கட்சி இருந்தாலும் அந்த கட்சிக்குன்னு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கணும். அதாவது துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர், இந்த மாதிரியான உறுப்பினர்கள் இருக்கணும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் சொல்லக்கூடிய தொண்டர்கள். இது 3 தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ், 3 முக்கியமான கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்போ ஒரு ஜனநாயக நாட்டுல அரசியல் கட்சியினுடைய பங்களிப்புங்கும் போது கவர்மெண்ட்க்கும் பீப்புளுக்கும் இடையிலான ஒரு இணைப்பு பாலமாகத்தான் அவங்க செயல்படுவாங்க. பட் என்னதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தாலும் கொள்கையின் அடிப்படையில அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னா ரைட் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய வலதுசாரி கட்சிகள், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடதுசாரி கட்சிகள்னு சொல்லிட்டு கொள்கையின் அடிப்படையில இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை 2 மேஜர் குரூப்ஸா பிரிக்கலாம். சோ அப்ப ரைட் விங் வலதுசாரி கட்சிகள் அப்படின்னு சொல்லும் போது பழமைவாதம் கன்சர்வேட்டிவ், பாரம்பரியம் ட்ரெடிஷனல், அண்ட் தென் முதலாளித்துவம்னு சொல்லக்கூடிய கேபிட்டலிஸ்டிக், இது 3 தான் ரைட் விங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வலதுசாரி கட்சிகளுடைய மெயினான நோக்கமா இருக்கும். ஸோ அப்படி முக்கியமான வலதுசாரிகள் கட்சியா இருந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னா சோ ஜனசங்கம்,
அண்ட் தென் பிஜேபி, சுதந்திரா பார்ட்டி போன்றவர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ரைட் விங் பார்ட்டிஸ், வலதுசாரி கட்சிகள். அதாவது பழமைவாதம் கன்சர்வேட்டிவ், பாரம்பரியம் ட்ரெடிஷனல் அண்ட் முதலாளித்துவம்னு சொல்லக்கூடிய கேபிட்டலிஸ்டிக். இன்னொரு தரப்பினர் யாரு அப்படின்னா லெஃப்ட் விங்னு சொல்லக்கூடிய இடதுசாரிகள். ஸோ இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லும் போது சமத்துவ சார்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோ ஈக்குவாலிட்டி, தாராளவாதம் லிபரல், அண்ட் தென் தொழிலாளர் நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேபர் இன்ட்ரெஸ்ட். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் விங் இடதுசாரி கட்சிகளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஸோ அப்படி முக்கியமா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஎம், சிபிஐ போன்ற எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமான இடதுசாரி கட்சிகளா இருப்பாங்க. அப்போ கொள்கையின் அடிப்படையில இடதுசாரிகள் வலதுசாரிகள் பிரிஞ்சிருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஜனநாயக நாட்டுல முக்கியமான ஒண்ணு. ஈவன் இந்தியா மாதிரி பல ட்ரெடிஷன்ஸ், பல கல்ச்சர் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரில செக்குலரிசம், மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? அப்படி இந்தியாவில மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்குலரிசம் அப்படிங்கிறதுக்கு நிலைப்பாட்டை மேற்கொள்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா அரசியல் கட்சிகள். ஏன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா அது லெஃப்ட் விங்கா இருந்தாலும் சரி, ரைட் விங்கா இருந்தாலும் சரி, மெயினா பாத்தீங்க அப்படின்னா அந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற கொள்கையை நிலைநிறுத்துறதுல முக்கிய பங்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மக்களாட்சியில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய மெயினான ரூல். அதே மக்களாட்சியில எதிர்கட்சிகளுடைய பங்களிப்பு என்ன, அப்போசிஷன் பார்ட்டிஸ்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கும் போது கண்டிப்பா அப்போசிஷன் பார்ட்டியினுடைய ரோல் இல்லாம இருக்க முடியாது. ரூலிங் பார்ட்டி ரொம்ப எஃபெக்டிவா ரூல் பண்றாங்களா இல்லையா அப்படின்னும் ரூலிங் பார்ட்டியை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றதுக்காகவும் இருக்கிறவங்க தான் யாருன்னா அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சி. சோ த செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஓகேங்களா? சோ ரெண்டாவது அதிக இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய கட்சியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர்கட்சி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். அப்ப ஆளுங்கட்சியை எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒருவேளை அப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சி வலிமையா இல்ல அப்படின்னா ஆளுங்கட்சி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குறதும் அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு விஷயமா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்போசிஷன் பார்ட்டியை பொறுத்துதான் ரூலிங் பார்ட்டி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஸோ அப்படி இந்த அப்போசிஷன் பார்ட்டிக்குன்னு ஒருத்தர் ஹெட்டா இருப்பார் இல்லையா, அவர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா லீடர் ஆஃப் த அப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்றோம். அந்த எதிர்கட்சி தலைவர் யாருக்கு ஈக்குவலண்டான அதிகாரம் படைச்சவர் அப்படின்னா ஹீஸ் ஈக்குவலன் டு த கேபினெட் மினிஸ்டர், அதாவது ஒரு கேபினெட் அமைச்சருக்கு இணையான அதிகாரம் படைச்சவர் தான் யார் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகேங்களா? சோ ஒரு கண்ட்ரில எந்த அளவுக்கு ரூலிங் பார்ட்டி முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா யாரு முக்கியம் அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ், எதிர்கட்சிகள் அப்படிங்கிறவங்களும் முக்கியம். அதனால தான் எதிர்கட்சி அந்த எதிர்கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்தஸ்தையும் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே, சோ ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி இவங்க எல்லாத்தையும் தாண்டி பிரஷர் குரூப்ஸ்னு சொல்லக்கூடிய அழுத்த குழுக்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில ரொம்ப முக்கியமானது. ஸோ பிரஷர் குரூப்ஸ், அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறவங்க தே ஓன்ட் கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன், அவங்க எந்த விதமான தேர்தலையும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா போட்டியிட மாட்டாங்க. பட் ஆனா அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும்னா ரூலிங் பார்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய பிரஷரை கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ மக்களுக்கு இது தேவை, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு எதிர்கட்சி எப்படி ஆளுங்கட்சியை வந்துட்டு வலியுறுத்துவாங்களோ அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியா அழுத்தம் கொடுத்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த வைக்கிறது தான் பிரஷர் குரூப்ஸ்னு சொல்லக்கூடிய அழுத்த குழுக்களுடைய முக்கியமான ரோல். சோ பெரும்பாலும் இந்த அழுத்த குழுக்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா தொழில் சார்ந்த, பிசினஸ் சார்ந்த அழுத்த குழுக்களா இருக்கலாம். ஓகேங்களா? தொழிற்சங்கங்கள், ட்ரேட் யூனியன்ஸ், விவசாயிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், மருத்துவர்கள், அண்ட் தென் கல்ச்சுரல் குரூப்ஸ், பண்பாட்டு குழுக்கள், நிறுவன குழுக்கள்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் சார்ந்த குழுக்கள், இவங்க எல்லாருமே பிரஷர் குரூப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பொதுவா அரசாங்கத்துக்கு கோரிக்கைகளை கொடுத்து அழுத்தம் கொடுத்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கிறவங்களை தான் நம்ம என்ன சொல்றோம், பிரஷர் குரூப்ஸ், அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் சரி ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி தாண்டி இந்த பிரஷர் குரூப்ஸ் உடைய பங்களிப்பும் முக்கியமானதா இருக்கும். ஸோ இந்த பிரஷர் குரூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த கண்ட்ரில இருந்து எமர்ஜ் ஆயிருக்கும் அப்படின்னா யூஎஸ், அமெரிக்காவில இருந்து தான் எமர்ஜ் ஆயிருக்கும். பட் ஆனா இன் இந்தியா, அமெரிக்காவை விட இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா பிரஷர் குரூப்ஸ், அழுத்த குழுக்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா தேர்தலியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. தட் இஸ் நத்திங் பட் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேர்தலியல். ஸோ செஃபாலஜி அப்படின்னா த ஸ்டடி அபவுட் த எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தேர்தலினுடைய புள்ளி விவரங்களை பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேரு தான் என்ன அப்படின்னா தேர்தலியல், செஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ தேர்தலை பத்தி படிக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் ஆன் பேஸ்ட் ஆன் எலெக்ஷன்ஸ் தான் நம்ம செஃபாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த செஃபாலஜினுடைய இந்த தேர்தலியல் அப்படிங்கிற இந்த படிப்புல எதை பத்தி மெயினா படிப்பாங்கன்னா சோ எலெக்ஷன் டேட்டாஸ். ஓகேங்களா? சோ தேர்தல் நடத்தணும்னா அது சம்பந்தமான ஸ்டாட்டிக் டேட்டாஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ நீங்களே எலெக்ஷன் அப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ பொதுவா ஒப்பீனியன் போல், கருத்து கணிப்புன்னு சொல்லும் போது ரெண்டு விதமான ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்னு
தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஒப்பீனியன் போல்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஓகேங்களா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் போல் நடத்துவாங்க, இன்னொன்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லக்கூடிய எக்ஸிட் போல் நடத்துவாங்க. ஸோ இது மூலியமா மக்களுடைய மனநிலை என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ஒப்பீனியன் போல்ஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கருத்து கணிப்புகள் நடத்தும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய புள்ளி விவரங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கேண்டிடேட்டுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் விழுகலாம், இந்த கேண்டிடேட்டுக்கு இவ்வளவு விழுகலாம், இதர கட்சிகளுக்கு இவ்வளவு விழலாம்னு சொல்லி அந்த புள்ளி விவரங்களை பத்தின படிப்பு தான் நம்ம என்ன சொல்றோம், தேர்தலியல் செஃபாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ரெண்டு விதமான ஒப்பீனியன் போல்ஸ் இருந்தாலும் எக்ஸிட் போல்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா பீப்புளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கறத அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்களாக அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா, ரைட். சோ இப்போ அடுத்தது இந்த லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சோ அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் என்ன? தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் செயல் உறுப்பினர்கள். சோ இவை அனைத்தும். கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் செயல்பாடு எது? சோ தேர்தலில் போட்டியிடுவது, அரசாங்கத்தை அமைப்பதும் இயக்குவதும், பொது கருத்துக்களை உருவாக்குதல். சோ இவை அனைத்தும். அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது ஆளுங்கட்சி. அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் தோற்றம், பெரிய அளவிலான சமுதாயங்கள், அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆதரவு தருவதற்குமான வழிமுறை. சோ இவை அனைத்தும். ஒரு கட்சி கொண்ட அமைப்பு முறை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்கறாங்க, சீனா. இரு கட்சி முறை கொண்ட நாடு எது அப்படிங்கிறாங்க, இவை எதுவும் இல்லை. ஏன்னா பை பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது யூஎஸ் அண்ட் யூகேல தான் இருக்கும். இங்க ஆப்ஷன்ல இருக்க மூணுமே பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு மல்டி பார்ட்டி சிஸ்டம் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, சாரி, இங்க இங்கிலாந்து. சோ இரு கட்சி முறை கொண்ட நாடு எதுன்னு கேட்கறாங்க, சோ இங்கிலாந்து. சோ பாகிஸ்தானும் இந்தியாவும் மல்டி பார்ட்டி சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். கீழ்கண்டவற்றில் ஒரு கட்சி முறையை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இவை அனைத்தும் சீனா, வடகொரியா மற்றும் கியூபா. கீழ்கண்டவற்றில் பல கட்சி முறையை கொண்ட நாடு எதுன்னு கேட்கறாங்க, இந்தியா, பாகிஸ்தான், பிரான்ஸ். இவை அனைத்தும். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் கை சின்னம். தாமரை எந்த கட்சியின் அரசியல் சின்னமாக உள்ளது? பாரதிய ஜனதா பார்ட்டி. பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது மக்களாட்சி முறையில். ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் முக்கிய அரசியல் கட்சிகளவை குடியரசுக் கட்சி மற்றும் மக்களாட்சிவாதிகள் சொல்லக்கூடிய குடியரசுக் கட்சி. அண்ட் தென் தேர்தலியல் எதை பற்றி கையாள்கிறது அப்படின்னா தேர்தல் மற்றும் தேர்தல் குறித்த புள்ளி விவர பகுப்பாய்வு. கூற்று, அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கின்றன. காரணம், பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ இதுதான் நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய 10th லெசனுடைய டாபிக். ஸோ அடுத்த வீடியோல 11th பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய 11th லெசனுடைய டாபிக்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.